மகேஷ், என்ன பண்ற? கையில மருதாணி வச்சிருக்கேன். நீ என்னமோ வச்சுட்டு போ, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் சொல்றது கேளு. இந்த மாதிரி திருட்டுத்தனமா நம்ம நடுராத்திரில மீட் பண்றது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதான். என்ன வைஷு, நீ இவ்வளவு பயந்தாங்கொழி ஆயிட்ட? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஓஹோ, நீ ரொம்ப பெரிய வீர மாதிரி பேசிட்டு இருக்க. ஓ கண்டிப்பா. உன்னோட இந்த வீர புருஷனுக்கு பக்கத்துல வா, நெருங்கி வா, பக்கத்துல வா, பரவாயில்ல வா, பக்கத்துல வா சொன்னேன். அம்மா அம்மா வந்துட்டாங்க. நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டுமா? என்னாச்சு மிஸ்டர் ஹீரோ, உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? அவ ஊர்ல குளிர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ, ஒருவேளை இது ஸ்பெஷல் வேர்வையா இருக்குமோ? இது சூப்பர் ஹீரோஸ்க்கு மட்டும்தான் வருமோ? கொஞ்ச நேரம் பேசாம இரு, இந்த கிண்டல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ரிலாக்ஸ் மகேஷ், நீ மொட்டை மாடியில இருக்கிறது ஆன்ட்டிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க இங்க தேடி வராங்க. அதனால ஒளிஞ்சுக்க வேண்டியது நான் தான். ஓகே, நான் வரேன். மகேஷ், நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன், நீ இங்க இருக்கியா? இந்தா, இந்த கயிறை உன் கையில கட்டிக்கோ. உங்க பாட்டி உனக்காக கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விசேஷமான நாள்ல ஒண்ணு உனக்கு நிச்சயதார்த்தம், இன்னொன்னு உனக்கு இன்டர்வியூ வேற இருக்குல்ல. யாரோட கண்ணும் என் பையன் மேல படக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வைஷு தான் ரொம்ப ராசியானவளா இருக்காளே. அவ இருக்கும்போது எனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. வேணும்னா பாருங்களேன், எல்லாம் நல்லதா தான் நடக்கும். கண்டிப்பா. இங்க பாருப்பா, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வைஷோட ரூபத்துல ஒரு அழகான ராசியான பொண்ணு உன் வாழ்க்கையில வந்திருக்கால. ஒருவேளை நாங்க உனக்கு தேடினா கூட இந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. இங்க பாருப்பா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. சரி, உன் கையை காட்டு, நான் கட்டி விடுறேன். சீக்கிரமா போய் படுத்து தூங்க. என்ன, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்ல? அப்புறம் நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. சரியா? சரிம்மா, நீங்க போங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிப்பா. வைஷு, நாளைக்கு நான் ஜாபுக்காக இன்டர்வியூக்கு போகும்போது என்னோட லக்கியான வைஷு என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, ஹவ் ஸ்வீட். நான் என்னோட வருங்கால புருஷன் கூட கண்டிப்பா வருவேன். ஓ வைஷு, நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை சொல்லட்டா, இப்ப நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். மகேஷ், நானும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நல்ல சிரி வைஷு, எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரி. இன்னைக்கு நீ சிரிக்கிற, நாளைக்கு உன்னை பார்த்து நாங்க சிரிப்போம். நாளைக்கு விடிய போற விடியல் உனக்கு ரொம்ப நல்ல நாள்னு நீ நினைக்கிற, ஆனா உண்மையிலேயே அது அப்படி இல்லை. நாளைக்கு உனக்கு முக்கியமான நாளா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சாந்தி அக்கா எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. என்னது? நம்ம அன்பு மருமகளோட மும்பைல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட. பாவம், எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. பரவாயில்ல விடுங்கக்கா, சாந்தி அக்கா மறந்தா என்ன, நான் தான் இருக்கேனே, நான் அவங்கள வர வைக்கிறேன். ஆமா ஆமா, நம்ம பையனோட நிச்சயதார்த்தம்ல, அவங்க கண்டிப்பா வந்துதானே ஆகணும். சோ என் லக்கி வைஷு, நாளைக்கு என்னோட ஜாப் இன்டர்வியூக்கு மீட்டிங் ஃபிக்ஸா? லெட் மீ திங்க், நான் யோசிச்சு சொல்றேன். நல்லா யோசி. ஓகே, போனா போகுது விடு. நான் என்னோட வேல்யூபிளான டைம் உனக்காக ஒதுக்குறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு லக்கியான கேர்ளை விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் உனக்கு ஜாபே கிடைக்காது. அப்படியா? அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கேன் இந்த டிகிரி, இது எதுக்கு? பெஸ்ட் தான். வைஷு, வைஷு எங்க இருக்க நீ? சரி, நான் போறேன், எனக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. ஓகே, பை. எங்க வைஷு போன நீ? சீக்கிரமா வா. இங்க பாரு, சீக்கிரமா டான்ஸ் ஆற மாதிரி நல்ல பாட்டா செலக்ட் பண்ணு. சூர்யாவோட சிங்கம் சிங்கம், விஜயோட வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, இல்லனா அஜித்தோட உனக்கு பிடிச்ச அந்த சூப்பர் ஹிட் மெலோடி சாங். சரி வா, சீக்கிரம் செலக்ட் பண்ணு. ஏய் லூசு, இதெல்லாம் பசங்களோட பாட்டு. நான் எனக்கு ஒரு நல்ல பொண்ணுங்களோட பாட்டா சூஸ் பண்ணுவேன். ஆமா ஆமா, பொண்ணுங்க பாட்டே சூஸ் பண்ணுங்க. ரொம்ப அழகான நல்ல பாட்டா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. என் பேரு
மீனாகுமாரி நான் போறேன் கன்னியாகுமாரி இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. ஆன்ட்டி, வைஷுக்கு நம்ம என்ன பாட்டு போட்டாலும் வேஸ்ட் தான். இங்க அங்கன்னு சுத்தி கடைசியா கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து நிப்பா. வைஷாக்கா, வைஷாக்கா, என்ன நானும் உங்க கூட டான்ஸ் ஆடவா? அப்படியா? சரி வா, என் கூட டான்ஸ் ரிஹர்சல் பண்ண வா. கோ கோ கோ. என்ன மச்சினிச்சியே, preparations-ல எப்படி போயிட்டு இருக்கு? Of course, you must be having super fun, right? இல்ல, நான் ரத்னா பேசுறேன். நீங்க வைஷு கிட்ட பேசணும்னா ஒரு செகண்ட் இருங்க, நான் இப்பவே அவகிட்ட கொடுக்கறேன். ஐயோ இல்ல இல்ல, நான் வைஷுக்கு விஷ் பண்ண தான் கால் பண்ணேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா, ஆல் தி பெஸ்ட் சொல்ல கால் பண்ணேன். எனிவேஸ், அவ பிஸியா இருந்தான்னா நான் அப்புறம் கால் பண்றேன். ஆமா, அவ கொஞ்சம் பிஸியா தான் இருக்கா. அவ இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா அவ கனவு நிறைவேற போதில்ல. உண்மையை சொல்லுனா அவ இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. குட் ஃபார் ஹர். அவ இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே ரத்னா? எனிவேஸ், நான் சொன்னேன்னு சொல்லி அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. And I really hope நாளைக்கு அவளோட வாழ்க்கையில the best நாளா இருக்கணும். சரி, by the way, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போற? நான் வந்து என்ன ரெட் ட்ரெஸ் போட்டுக்கோ. அதுல நீ ரொம்ப அழகா இருப்ப. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபேவரட் கலர். சரி, போட்டுக்கிறேன். நான் போனை வைக்கட்டுமா? வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஓகே, பை. ரெட் ட்ரெஸ் போட்டுக்கோ. அதுல நீ ரொம்ப அழகா இருக்க. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபேவரட் கலர் ரெட். ஆஃப் கோர்ஸ் நான் நாளைக்கு கண்டிப்பா ரெட் தான் போட்டுக்க போறேன். அட கடவுளே, ஆனா என்கிட்ட ரெட் ட்ரெஸ் இல்லவே இல்லையே. போட்டுக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன். ஆனா நான் எதை போட்டுப்பேன்? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? வைஷு செல்லம், வைஷு எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்துருமா, சீக்கிரம் எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு, கோயிலுக்கு போகணும். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாள்.
அதனால கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த நாள் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சரி வா, சீக்கிரம் எழுந்து கிளம்பு. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா? என்னது, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாயந்தரம் நிறைய விருந்தாளிங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளவு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் அடிக்கடி வராது. இங்க பாரு, இது ஓகே தானே? நீ இதையே போட்டுக்கோ. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துரு. பெரியம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பெரியம்மா, என்னது இது? நேத்துக்கு என்னோட கண்ணீரை தொடச்சிட்டு இன்னைக்கு நீங்களே அழுதுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, திடீர்னு ஸ்னேகாவோட ஞாபகம் வந்துருச்சு. அந்த பழைய நினைவுகள், எங்களோட கடந்த காலம், அவளோட பேச்சு, அவளோட கனவு எல்லாம் திடீர்னு என் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உன்னோட வாழ்க்கையில சந்தோஷ மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மனசோட மூலையில சின்னதா ஒரு பயம் இருக்கு. என்னோட இந்த கடமைகளை என்னால சரியா செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. பெரியம்மா, உங்களை மாதிரி அம்மா இருக்கிற எந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையில எந்த கெட்டதும் நடக்கவே நடக்காது. தேங்க்யூ. நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ அம்மா, நீங்க இந்த மாதிரி ஒரு அழகான தேவதை கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. தேங்க்யூ சோ மச் பெரியம்மா. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். சரி, வேணா பாருங்க, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். அதனால ப்ளீஸ் இனிமேல் நீங்க அழாதீங்க. நானும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. இந்த ஸ்வீட் எல்லாம் அந்த பக்கமா வைங்க. அந்த பூவை முதல்ல அங்க இருந்து எடுங்க. ஐயோ கீதா, நான் சொல்றத முதல்ல நீ கேளு. இந்த பூவை முதல்ல இங்க இருந்து எடுத்துடு, கொண்டு போய் ரூம்ல வை போ. மகேஷ், மகேஷ், இங்க கொஞ்சம் பாரு, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. வைஷுவுக்காக அவளுக்கு பிடிச்ச Dress. இங்க பாருப்பா, நான் எவ்வளவு மாறிட்டேன்ல. அதுவும் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். என்னன்னா, ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. வைஷு நான் கொண்டு வந்திருக்கிற Dress போட ஒத்துக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியமான நாள். இங்க பாருப்பா, நான் முன்ன நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன். அம்மா, அவ கண்டிப்பா போட்டுப்பா. ஆமாப்பா, நீ சொன்ன அவ கண்டிப்பா போடுவா. நான் போய் உனக்காக சூடா பாலும் பாதமும் கொண்டு வரேன். இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ வேற இருக்குல்ல. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஹலோ, ஆமா, நான் தான் பேசுறேன். ஓகே ஓகே, நான் கண்டிப்பா டைமுக்கு வந்துடுறேன். சரி, தேங்க்யூ. இன்டர்வியூக்கு 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு நீங்க சாமி வேண்டிக்குங்க. இங்க பாருங்கம்மா, இது நம்ம நாட்டிலேயே ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ஐடி கம்பெனி. ஒவ்வொரு ஐடி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியாதான்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லம்மா, எல்லாரும் என்னோட ஐடி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னோட கனவுகள் எல்லாம் நனவாயிடும். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ இப்ப சொல்ற விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கதான் போகுது. இங்க பாருப்பா, இந்த அம்மா அவ பையனோட வாழ்க்கைக்காக எப்பவும் வேண்டிக்கிட்டே தான் இருப்பா. இல்ல கோபால், இந்த கவரை நம்ம மாத்தியே ஆகணும். ஐயோ அண்ணா, இது வெள்ளை கலர், பளிச்சுன்னு இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். அம்மா, இங்க பாருங்கம்மா, நான் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சத்தம் போட்டா நான் எப்படி படிக்க முடியும்? மகேஷ், ஃபங்க்ஷன் நடக்கிற வீடுன்னா இந்த சத்தம்லாம் இருக்கதானே செய்யும். நீ வேணா ஒண்ணு பண்ணு, உன் ஃப்ரெண்டு வீட்ல போய் உட்காந்து படி, சரியா? ஃப்ரெண்டு வீடா? குட் ஐடியா. ஆனா 4 மணிக்கெல்லாம் வந்துடணும். வந்து ஃப்ரெஷ் ஆகி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு போ, சரியா? சரிம்மா, இது நல்ல ஐடியா தான். அம்மா, நீங்க வைஷு கிட்ட என்னோட இன்டர்வியூ டைமிங்க சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? ஆக்சுவலி அவ எனக்கு ரொம்ப லக்கியானவமா. அது மட்டும் இல்லாம அவ இன்டர்வியூக்கு என் கூட வரணும்னு ஆசைப்படுறேன்.
அதனால நீங்க அவகிட்ட 4 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொல்லுங்க. ஆ சரிப்பா, நான் அவகிட்ட கண்டிப்பா சொல்றேன். நீ கவலைப்படாம இரு, சரியா? சரிம்மா, அப்போ நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சிகப்பா இல்லனாலும் பரவாயில்ல, சிகப்புல ஒரு ஷேட்ல கூட Dress இல்ல. ஒன்னு டார்க் ரெட் இல்ல லைட் ரெட். ஆனா வைஷு, இது பார்க்க கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்குல்ல? ரத்னா, உனக்கு எல்லாமே ரெட் கலர்ல தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மெரூன் ஆர் மேபி பிரவுன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றத கேளு. நீ எந்த கலர் Dress போட்டாலும் நல்லா தான் இருப்ப. ஸ்பெஷலி green. Trust me, நீ எது போட்டாலும் நல்லா தான் இருப்ப. ஆமா, ஆனா விஷால் தான். ஓஹோ, look at you. விஷால் விஷால் விஷால். ஏய். அட, 2 பேரும் என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சித்தி. ரத்னா இன்னைக்கு சாயங்காலம் ரெட் Dress போடணும்னு சொல்றா. ஆனா அவகிட்ட ரெட் Dressே இல்ல. அதான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. அட, இவ்வளவுதானே ரத்னா? இல்லைன்னா என்ன, கடைக்கு போய் சீக்கிரமா இன்னொன்னு வாங்கிட்டு வந்துரு. வைஷு, நீ ரத்னாவுக்கு உதவி செய்வதானே? சித்தி கண்டிப்பா. ஆனா சித்தி, வைஷு எப்படி வெளியே வருவா? ரத்னா, மார்க்கெட் பக்கத்துல தானே இருக்கு. போனீங்கன்னா 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடலாம். ஆனா அம்மா ஏதாவது. ஓஹோ, அம்மாவை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சீக்கிரமா கிளம்புங்க, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடும். சரி, நான் போய் ரெடி ஆறேன். சித்தி, மகேஷ் எங்க? அவன் ரூம்லயா இருக்கா? இல்ல இல்ல, அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிருக்கான். அப்படியா? ஐயோ, மகேஷ் 6 மணிக்கு இன்டர்வியூக்கு போகணுமா? இப்ப மணி 3 ஆயிடுச்சு. வைஷு, 5:30 மணிக்குள்ள நீ வந்துடணும், சரியா? 6 மணி தானே? நானும் ரத்னாவும் half an hourல போயிட்டு திரும்ப வந்துடுவோம். அப்படின்னா சரி. வைஷு, போலாமா? போலாம். சித்தி, நாங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். பாய் சித்தி. பாய். அக்கா 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 அக்கா, வாங்க. அந்த ராட்சசி வைஷுவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணலாம். ஆமால, அவங்க எல்லாரையும் நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லுவோம். கொஞ்சம் மெல்லமா பேசு, யாருக்கு அதுலயாவது விழுந்துற போகுது. ஆமாக்கா, எடுங்க. இங்க பாரு, இந்த நம்பர் மட்டும் சரியா இருக்கணும். என்னக்கா நீங்க, இந்த நம்பர் கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாந்தி அக்கா டைரியில இருந்து இதை எடுத்தேன். சித்திர சங்கீதா, உனக்குள்ள நிறைய திறமையை ஒளிச்சு வச்சிருக்க போல இருக்கு. இங்க பாரு, உன்னோட இந்த திறமையெல்லாம் என்கிட்ட காட்டிடாத. அட கடவுளே, அக்கா என்ன போய் நீ? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ போன் பண்ண. ரிங் போகுது. ஹலோ, அஞ்சலி அம்மா பேசுறது. எப்படி இருக்க? நான் தான் சங்கீதா சித்தி பேசுறேன். என்ன மறந்துட்டியா? லூசு, என் பேரை மறந்துட்டாக்கா. அதான் வைஷுவோட ஆன்ட்டி சங்கீதா. வணக்கம் வணக்கம். அஞ்சலி, அது என்னன்னா, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான தகவலை சொல்லதான் போன் பண்ணேன். வைஷுக்கும் மகேஷுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அதான் நாங்கெல்லாம் என்ன யோசிச்சோம்னா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க வைஷுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். சரி, பாய். எப்படியோ ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. எப்படியோ நாம நினைச்சது நடந்தா சரிக்கா. கண்டிப்பா நடக்கும். எல்லா விஷயமும் நாம நினைச்சபடியே கண்டிப்பா நடக்கும்.